சண்டைய நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? ஆமா சார். குமார் எப்படி செத்தாரு? இத பாருமா, கோர்ட்ல போய் சொல்லக்கூடாது. நீங்க எதை பாத்தீங்களோ அதைத்தான் கோர்ட்ல சொல்லணும். சொல்றேன் சார். நான் மாத்தி பேச எந்த அவசியமும் இல்ல. சொல்லுங்க. சூர்யா என்ன காப்பாத்ததான் குமார் மாமாவோட சண்டை போட்டாரு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதே மாதிரி என் மாமாவை கொலை பண்ணணுங்கிற நோக்கமும் சூர்யாவுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா அந்த நேரத்துல சூர்யா நினைச்சிருந்தா குமார் மாமாவோட சாவை தடுத்திருந்திருக்கலாம். What do you mean? சூர்யா என் மாமாவை கொலை பண்ணணும்னு நினைச்சு இத பண்ணல சார். பட் தள்ளி விட்டா அவரோட உயிர் போயிடும்னு தெரிஞ்சும் அத அவரு தவிர்த்திருக்கலாங்கிறது தான் உண்மை. ஐ மீன், செத்தாலும் தப்பில்லைங்கிற வெறுப்பு சூர்யாவுக்கு அந்த நிமிஷம் வந்திருக்கு. அத நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா காயத்ரி, அடி பாவி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி என் குடிய கெடுக்கிற? அத்தை, பாத்தீங்களா அத்தை, பழி வாங்கிட்டா அத்தை. என் சூர்யாவை நிரந்தரமா உள்ள தடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. ஐயோ கடவுளே, என் சூர்யாவை. அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? இப்படி போய் சொல்றியே. என் புள்ளைய நீ உள்ள அனுப்பிட்டு நீ வாழ்ந்துருவியா? அதையும் நான் பாத்துறேன்டி. நீ நல்லாவே இருக்க மாட்டடி. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். உட்காருங்க. அக்கா, நான் மறக்க மாட்டேன்க்கா. சத்தியமா நான் மறக்க மாட்டேன். நீ என்னைக்கும் நியாயத்தோட பக்கம் தான் நிப்பன்னு நிரூபிச்சிட்டக்கா. ஒன்னு போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிருக்கா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். சைலன்ஸ் ப்ளீஸ். இங்க யாரும் பேச வேண்டாம்னு ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இந்த வழக்கில் முக்கிய சாட்சியங்களும் நேரில் பார்த்த சாட்சியங்களுமான கௌரி, காயத்ரி இந்த இருவரின் வாக்குமூலத்தின்படி குமாரை தள்ளிவிட்டு கொலை செய்தது சூர்யாதான் என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சூர்யாவை கண்டுபிடித்து கைது செய்த காவல்துறையை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. சூர்யா காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்கும் தலைமறைவு வாழ்க்கையை நடத்துவதற்கும் உதவி செய்த ரேணுகாவும் இந்த வழக்கில் ஒரு குற்றவாளிதான் என்று இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது. முதன்மை குற்றவாளியான சூர்யாவுக்கு
இபிகோ செக்ஷன் 302 கீழ் ஐயா ஒரு நிமிஷம். வீரா, யாருப்பா நீ? சாரி சார், வந்து சேர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே, உங்க தீர்ப்பு தப்பாகாம தடுத்தோன்ற திருப்தி எனக்கு இருக்கு. வாட் யூ மீன்? என்ன மன்னிச்சிடுங்க சார். சூர்யா இந்த கொலையவே பண்ணல. இன்னும் சரியா சொல்லணும்னா குமார் என்பவர் இன்னும் கொலை செய்யப்படவே இல்லை. வாட்? குமார் கொலை செய்யப்படலன்னு சொல்றீங்க? இது என்ன புது கதையா இருக்கு? அப்படின்னா அவர் தானாவே செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல சார், குமார் சாகவே இல்லைன்னு சொல்றேன். குமாரு, மாமா, டேய், நீ உயிரோட தான் இருக்கியா? சைலன்ஸ், சைலன்ஸ். எல்லாம் அமைதியா உட்காருங்க. சார், என் பேரு வீரா. நான் காயத்ரிக்கு கூட பிறக்காத பிரதர் மாதிரி. ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா சில விஷயங்களை இந்த கோர்ட்ல சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1 செகண்ட். வாட் இஸ் திஸ் இன்ஸ்பெக்டர்? இவர்தான் குமாரா? எஸ் யுவர் ஆனர். தான் செத்து போனதா, தன்னை இந்த சூர்யா தான் கொலை பண்ணதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இந்த ராஸ்கல் சூர்யாவோட ஒய்ஃப் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க பார்த்திருக்கான். குழப்புறீங்களே. கடத்திக்கிட்டு போனது செத்ததா சொன்னதுக்கு முன்னாடி தானே? இல்ல யுவர் ஆனர், இப்ப வரைக்கும் வீரா கொடுத்த தகவல் அடிப்படையில நான் என் டீமோட போய் இவனை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் காயத்ரி இவனோட கஸ்டடியில இருந்தாங்க. அப்போ இது என்ன கேளுங்க யுவர் ஆனர். நான் சொல்றேன், இவ காயத்ரியே இல்ல. காயத்ரி மாதிரி வேஷம் போட்டிருக்கிற தனலட்சுமி. யுவர் ஆனர், இந்த குமார் ஒரு பெரிய கிரிமினல். இந்த காயத்ரி அடையணுன்றதுக்காக ஊர்ல இருந்த அவங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் வித்து காசாக்கி மூட்டையை கட்டிட்டு கம்பி நீட்டு இருக்கான். அங்கங்க ஆளை செட் பண்ணி எல்லாரையும் பணத்தாலே அடிச்சிருக்கான் யுவர் ஆனர். காயத்ரி மாதிரியே ஒரு பொண்ணை தயார் பண்ணி காயத்ரியோட முகத்தை மாஸ்க் எடுத்து அதை அவளுக்கு ஒட்ட வச்சு காயத்ரி மாதிரியே பேசவும் நடிக்கவும் கத்து கொடுத்து சூர்யா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் யுவர் ஆனர். வெயிட். இது காயத்ரி இல்லனா அப்ப உண்மையான காயத்ரி யாரு? என்ன சூர்யா, இப்பவும் டவுட்டா இருக்கா?
சார், அந்த பொண்ணோட மாஸ்க் கழட்ட சொல்லுங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரியும். மா உன் மாஸ்கா கழட்டுமா? கழட்டுமா? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் காயத்ரி இல்ல. என் பேரு தனலட்சுமி. அவங்க 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 சொல்றது கரெக்ட் தான். குமார் சார் தான் என்ன காயத்ரி மாதிரி நடிக்க சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாரு. முதல்ல உன் மூஞ்சில இருக்கிற மாஸ்க் கழட்டு. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கொலை பண்ணதா சொன்ன குமார் இவர்தானே? அது அது வந்து என்னால நம்பவே முடியல. எனக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு பெரிய கிரிமினலா? நோ நோ வே. மிஸ்டர் வீரா, குமார் சாகலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரும் நேரடியா சொல்லல சார். ஆனா எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. குழுவா? எங்க? யார்கிட்ட இருந்து? சொல்றேன் சார். சென்னையில காயத்ரி வீட்ல காயத்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது காயத்ரி இல்லைன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிச்சது எங்க மாமா தான் சார். என்ன, காயத்ரி என்கிட்டயும் எங்க மாமா கிட்டயும் எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க அவங்க வீட்டுக்கு போனப்போ இந்த தனலட்சுமிக்கு எங்களை அடையாளமே தெரியல. ஏன், என்னோட பேரையே அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வீரான்றதையே அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அதுதான் சார் எங்க சந்தேகத்தோட ஆரம்பமே. நாங்க இமீடியட்டா இந்த டவுட்டை ரேணுகா கிட்ட கன்வே பண்ணிட்டோம். இன் பிட்வீன் காயத்ரி அவங்கள கடத்துறவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. பட் லக்கிலி அந்த நம்பர் வந்து ரேணுகாவோட மொபைல்ல இருந்தது. அந்த நம்பரை வச்சுதான் நான் இவங்களை தேடி போனேன். என் மாமாவை தவிர எனக்கு எதிரி யாருமே இல்லைன்னு காயத்ரி செண்பகத்து கிட்ட சொல்லிருக்காங்க. ஒருவேளை மாமா சாகலையோன்ற சின்ன சந்தேகம் அந்த வார்த்தையில இருந்திருக்கு. செண்பகம் என்கிட்ட சொன்னப்ப எனக்கும் அப்படிதான் சார் தோணுச்சு. ஏன்னா இந்த குமார் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான், ஆனா சாகவே மாட்டான். என் மாமாவுக்கு என் மேல ஏன் இப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தனோட தப்பான ஆசையும் நோக்கமும் சம்பந்தப்பட்டவங்கள எவ்வளவு தூரத்துக்கு துரத்தி துரத்தி அலக்கழிக்கும்னு இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். படாத பாடுபட்டுட்டேன் சார். இன்ஸ்பெக்டர், குமார் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீரா தான் சார் எனக்கு போன் பண்ணி இமிடியட்டா கிளம்பி வர சொன்னாரு. சார், நான் காயத்ரியை தேடி போயிருந்தப்போ பாக்குற எல்லார்கிட்டையும் இவங்களோட போட்டோவை காட்டி இவங்கள பாத்தீங்களா பாத்தீங்களான்னு விசாரிச்சுட்டே போனேன் சார். அப்போதான் ஒரு ஜூஸ் கடையில காயத்ரியோட போட்டோவை பார்த்த உடனே இவங்கள அவங்க பார்த்ததா சொன்னாங்க.
ஹலோ சார் வணக்கம் சார். இந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க யாருங்க? எது கேக்குறீங்க? இல்லைங்க, நான் அந்த ஏரியாவுக்கு வரணும். கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். அப்படிங்களா? சரி, நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்க. ஓகே சார். ஓகே 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 தேங்க்யூ. பாய். அந்த பைக் மாடல் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா, ஆமாண்ணே, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமாண்ணே. அண்ணா சொல்லுங்க. என்ன சார்? ஒரு நிமிஷம். யார் இவரு? இந்த பொண்ணு இந்த பக்கம் பாத்தீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த பொண்ணா? ஆமா சார். நேத்தா சார் நான் பார்த்தேன். பாத்தீங்களா? எங்கடா பாத்தீங்க? அங்க பைபாஸ் ரோடு இருக்குல்ல, அங்க நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, அவங்க இப்ப எங்கண்ணா இருக்காங்க? அங்க ஒருத்தர் வந்தாரு, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி அவர் வந்த கார்லயே தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. கார்ல ஏத்திட்டு போனாரா? அண்ணன் சொன்னாரா? ஆமாங்க. அண்ணா இந்த கார் நம்பர் தெரியுமா? வெள்ளை கலர் ஸ்கார்பியோ கார்னு நினைக்கிறேன். ஆஹா. அந்த நம்பர் கூட 8001. 8001 ஸ்கார்பியோ. தேங்க்ஸ் டா, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வைக்கிறேன் சார். செல்லக்குட்டி, இன்னைக்கு மாமா உன்னையும் ஒரே தட்டுல சாப்பிட போறோமா? எப்படி? ஐயோ, என்ன முகலாம் இவ்ளோ டென்ஷனா இருக்கு? புரிஞ்சு போச்சு. கோர்ட் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் யாரு என்னென்ன பேசியிருப்பாங்க, ஜட்ஜு என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாரு தானே கன்ஃபியூஸ்டா இருக்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நானே சொல்லிட்டா செல்லம்? வாய மூடுறியா? சேங்கிறதுலாம் அடிக்கடி சொல்லக்கூடாது. சேங்கிறத விட அழகான வார்த்தைலாம் இருக்கு. என்னங்க மாமான்னு கூப்பிடுறத விட என்னங்கன்னு கூப்பிட்டா எவ்வளோ கிக்கா இருக்கும். இந்தா மாமா ஊட்டோனா நீ சாப்பிடுவியா என்ன? ஏய், அடா ராஸ்கல், செத்து போய்ட்டேன்னு சொல். நானே மாட்டேன். ஆக்குப்ல போட்டு சரி, சார், அவனை. இனி யாரு கிட்ட பிடிக்க? சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். ஏய்,